இங்க ஒரு ஏழை பொண்ணு வெளியே போயிட்டு அவளோட வாடகை ரூமுக்கு வரும்போது சடனா அந்த டோரோட நம்பர் சேஞ்ச் ஆகியது. அப்போ திடீர்னு யாரோ கதவை தட்டி ஒரு பார்சலை வெளியே வச்சுட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு அங்க வந்து பார்சலை எடுத்து ரூமுக்குள்ள தள்ளிட்டு தப்பா இருந்த அந்த டோர் நம்பரை கரெக்டா சேஞ்ச் பண்ணிடுறான். உள்ள போய் அந்த பார்சலை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது ஃபுல்லா பணம் இருக்குது. இந்த பணம் நம்ம கிட்ட இருந்தா நம்மளோட கஷ்டம் எல்லாம் தீந்து போயிரும்னு நினைக்கிறான். அந்த டைம்ல வீட்டோட டோரை யாரோ தட்டுறாங்க. பார்த்தா 2 ரவுடி பசங்க அங்க வந்து பணத்தை பத்தி அவகிட்ட விசாரிக்கிறாங்க. ஆனா அவ இன்டெலிஜென்ட்டா பதில் சொல்லி அவங்களை அங்கே இருந்து அனுப்பிடுறான். இதுக்கப்புறம் பணத்தை தேடி யாராவது வந்துருவாங்கன்னு அவ உஷாராகி அதை ஒரு பேக்ல போட்டு அங்க இருந்த அலமாரிக்கு மேல தூக்கி போட்டுறான். அப்போ வெளியே நின்ன ரவுடி பசங்க டோர் நம்பர் சேஞ்ச் ஆகுறத பார்த்துட்டு டவுட்ல உள்ள வந்து அவளை அடிச்சு மயக்கமடைய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவ ரூம் ஃபுல்லா எல்லா இடமும் அந்த பணத்தை தேடுறாங்க. அப்போ ஒருத்தன் கட்டிலுக்கு கீழே பணத்தை தேடும் போது மேல இருந்து அந்த பணம் அவன் பக்கத்திலேயே வந்து விழுது. உடனே அவன் அதை எடுக்க போற டைம்ல இன்னொருத்தன் அந்த பணத்து மேல ஆசைப்பட்டு அவனை தலையிலேயே அடிக்கிறான். 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டதுல செத்தே போயிடுறாங்க. அந்த பொண்ணு பயந்து வேகமா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு போறான். ஆனா அங்க அவளை யாருமே கண்டுக்காம பிஸியா இருந்ததால அவள் டயர்டாகி திரும்பவும் அவளோட ரூமுக்கே வந்துடுறான். அதுக்கப்புறம் அவளோட ரூமை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு ஒருத்தனை தூக்கி அலமாரிக்குள்ள மறைச்சு வைக்கிறான். இன்னொருத்தனை ஒரு பெரிய பெட்டிக்குள்ள வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு துணியை விரிச்சு கவர் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பணத்தை நீட்டா பேக் பண்ணி அவளோட டாய்லெட்ல இருந்த ஃபிளஷ் டேங்கை ஓபன் பண்ணி அதுக்குள்ள வச்சுட்டு மூடியால மூடிடுறான். அதுக்கப்புறம் ஆன்லைன்ல உடனே பாஸ்போர்ட் வாங்குறது எப்படின்னு செக் பண்ணிட்டு பணத்தோட வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போக முடிவு பண்றான். போறதுக்கு முன்னாடி பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக ஒரு சூட்கேஸை வாங்க வெளியே கிளம்பி போறான். அந்த டைம்ல அந்த பணத்தோட உண்மையான சொந்தக்காரன் அவ வெளியே போறத கவனிச்சுட்டு வீட்டோட டோரை ஓபன் பண்ணி உள்ள வந்து பணம் எங்க இருக்குதுன்னு எல்லா இடமும் தேட ஆரம்பிக்கிறான். அப்போ அவ அந்த பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக ஒரு பெரிய பெட்டியை வாங்கிட்டு கிளம்புறான். அவன் டாய்லெட்டை யூஸ் பண்ணிட்டு தண்ணி இல்லாததால செக் பண்ணலாம்னு அந்த ஃபிளஷ் டேங்கை பாக்குறப்ப அந்த பணத்தை கண்டுபிடிச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு போகும்போது சடனா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்துடுறான். உடனே அவன் பணத்தை அங்கேயே வச்சுட்டு ஒரு அலமாரிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த பொண்ணு வாஷ்ரூம்ல கை கழுவிட்டு இருக்கும்போது டாய்லெட்ல சிகரெட் துண்டை பார்த்து ஷாக் ஆகி யாரோ வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு உடனே கிச்சனுக்கு போயிட்டு ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்து அவளோட வீடு ஃபுல்லா செக் பண்ண ஆரம்பிக்கிறான். கடைசியா அந்த அலமாரி கிட்ட அவ போகும்போது சடனா வீட்டோட டோரை யாரோ மறுபடியும் தட்டுறாங்க. அப்போ ஒரு போலீஸ்காரன் அங்க வர்றான். அவன் அவகிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு மெல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறான். உடனே பயந்து போன அந்த பொண்ணு கத்திய கீழே போட்டுட்டு கையை 2யும் மேல தூக்கிடுறான். அப்போ அலமாரியில இருந்து ஏதோ சத்தம் வந்ததால போலீஸ் அதை போய் ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள இருந்தவனும் போலீஸும் மாறி மாறி ஃபைட் பண்ணி 2 பேருமே செத்து போயிடுறாங்க. பணத்து மேல தெரியாதனமா ஆசைப்பட்ட அந்த பொண்ணு திரும்பவும் வீடை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அடுத்த சூட்கேஸை வாங்க கிளம்பி போறான்.